நம்மளோடு கூட பேசி இடைப்படுவாராக. ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகமும் நீதிமொழிகள் அதனுடைய 21வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு பேசுகிற காரியம், கர்த்தரால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயம் வரும். மனுஷரால நமக்கு ஜெயம் வராது. உதவி செய்கிறதுனால உங்களுக்கு ஜெயம் வராது. மனுஷன் நமக்கு உதவி செய்கிறவங்க தான், ஆனால் அவங்களால வாழ்க்கையில் ஜெயம் வராது. இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கும் ஆசை இருந்தது, இந்த ஊழியத்தில் நல்லா வரணும்னு சொல்லி. ஏதாவது ஒரு நல்ல ஊழியர் நம்மளை வளர்த்து விடுவாங்களா, நம்மளை தேற்றி விடுவாங்களான்னு நினச்சேன். ஆனால் அப்படி யாருக்கும் எந்த ஊழியரும் செய்ய மாட்டாங்க. ஜெயம் யாரால் வரும்னா, அது கர்த்தரால் மாத்திரம்தான் அந்த ஜெயம் வரும். இந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த குதிரையில் நிறைய வகை குதிரை இருக்குது. இதில் யுத்த குதிரை என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, யுத்தத்துக்கென்று அந்த குதிரை ஆயத்தமாக்கப்படும். யுத்தத்துக்கென்று அது ஓடுவதற்கு அந்த குதிரைக்கு நல்ல தீவனைகளை கொடுத்து அதை ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா போருக்கு போகும்போது, யுத்தத்துக்கு போகும்போது அவன் என்ன செய்யணும், அந்த குதிரையை வச்சு எதிரியை மேற்கொள்ளணும். இப்படி அவனுடைய காரியங்களில் எவ்வளோ கவனமாக இருக்கிறான். நான் ஜெயிக்கணும், என் தேசம் ஜெயம் பெறணும், என் ஆட்சி ஜெயம் பெறணும்னு சொல்லி அவன் என்ன குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தாலும், ஜெயம் யாரால் வரும்னா, ஜெயம் கர்த்தரால் மாத்திரம்தான் வரும். இந்த ஜெயம் உங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையிலும் வரணும்னா கர்த்தரால் மாத்திரம்தான் வரும். எந்த மனுஷராலையும் அது வராது. மனுஷனுடைய உதவி விருதான்னு சொல்லி ஒரு இடத்துல வசனம் போடப்பட்டிருக்கு. மனுஷன் உதவி செய்கிறது நல்லது, ஆனால் வாழ்க்கையில் ஜெயம் கர்த்தரிடத்துல மாத்திரம் இருந்து தான் வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சாலமோன் அழகாக எழுதுகிறார். நம்ம ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கணும். ஆயத்தம் நமக்குள்ள படிக்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆயத்தம் உண்டாயிருச்சுன்னா ஆண்டவர் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார். நான் நல்ல வரணும்னு சொல்லி, நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி நான் ஆயத்தப்பட்டு முயற்சி எடுப்பேன் என்றால் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆயத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஜெயத்தை பெற முடியாது. ஒரு வேலையே எடுத்துக்கிட்டாலும், ஒரு மர வேலையே எடுத்துப்போமே, மர வேலையே எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஆயத்தம் வேணும். முதல்ல அளவு எடுப்பாங்க, அதுக்கான கணக்குகளை போடுவாங்க, அப்புறம் பிளைவுட் வாங்குறாங்க, அந்த பிளைவுடை வாங்கி அதை கட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவை, ஆயத்தம் தேவை. அதுக்கப்புறம் தான் அது பொருளாக செய்யப்படுகிறது. இதெல்லாம் வேலை காரியங்களாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையிலும் எதை செய்ய போகிறோமோ அதில் ஒரு ஆயத்தம் இருக்கணும். நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கே ஆயத்தம் பண்ணுறோம். அது எங்கள் வீட்டிலலாம் நல்ல ஆயத்தம் பண்ணுறோம் நாங்கள். அப்போ தான் கடைசி நேரத்தில் தான் சொல்லுவோம் மிளகா இல்லை, எங்கள் குழம்பு கொதிக்கும், இல்லை அது இது செய்யும். அப்போ தான் போடுற நேரத்தில் தான், அது முன்னாடியே சொல்லியிருந்தா பொருளை வாங்கியிருக்கலாமா, மசாலாவை வாங்கியிருக்கலாம். எப்போ தோணுன்னா, அடுப்பில் எல்லாம் கொதித்து எல்லாம் ரெடியாக இருக்கும், இப்போ போய் மசாலா இல்லை, இப்போ போய் அது இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் முன்னாடியே என்ன செய்யலை, வீட்டில் என்ன பொருள் இருக்குன்றதை மறந்துடுறோம். ஆயத்தம் இருந்தால் தான் குழம்பு கூட ஜெயமாக மாறும். ஆண்டவருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி உதவி செய்வார். அதனால் ஆயத்தம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்ம ஆயத்தப்படுத்த பொழுது தான் ஜெயம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அது முளைச்சிக்கிட்டே வரும். இன்றைக்கு இங்கே பாடுகிறோம், பாடுறதுக்கு சில முறைகள் இருக்குது. நம்ம எடுத்த உடனே நம்ம பாட முடியாது, எடுத்த உடனே நாங்கள் இங்கே என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்போ எங்களுக்குள்ளே ஒரு ஆயத்தம் இருக்கும், எங்களுக்குள்ளே நாங்கள் ஜெபிக்கணும். ஜெபித்து நாங்கள் நிரம்பி இங்கே ஆண்டவர் சமூகத்தில் நின்றால் தான் இங்கே எனக்கே வார்த்தையே வரும், இங்கே பேசவே முடியும். உலக மனுஷனாலையும் பேச முடியும், தேவ மனுஷனாலையும் பேச முடியும். ஆனால் ஜெயம் கர்த்தரால் மாத்திரம்தான் வரும். ஆண்டவர் அப்படி உதவி செய்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆயத்தம் இருக்கணும். ஒரு குதிரையே யுத்த நாளுக்கு அது ஆயத்தப்படுத்தப்படுதுன்னா எதிர்காலத்தை குறித்து நம்ம கலங்க வேண்டியதில்லை. நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது
ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இப்பொழுதும் இந்த சபையில் சில ஜபங்களை நம்ம ஏறெடுத்துக்கிட்டே போகிறோம். ஏன்னா இது ஆயத்தப்படுத்த ஆமென் ஒரு நாள் இந்த இடத்துல ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நான் போய் என்ன பண்ண முடியாது, ரோட்டில் போகிறவங்கள சபைக்கு வாங்கன்னு நான் போய் கூப்பிட முடியாது. யார் கொண்டு வருகிறா? கர்த்தர் கொண்டு வருகிறா. இங்கே போ, இங்கே இரு, இங்கே ஜோமன்னு சொல்லி ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் பேசுகிறதுனால நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், இந்த இடத்துல கடந்து வருகிறோம். அதனால் இந்த என்னதான் ஆயத்தம் குதிரையினால் செய்யப்பட்டாலும், என்னதான் என் வாழ்க்கையில் நான் முயற்சி எடுத்து நான் அதை செய்தாலும் ஜெயம் கர்த்தரால் வரணும். ஆமீன். அதுதான் உண்மையான ஒரு ஜெயம் உங்கள் வாழ்க்கையில். ஆமீன். இப்படி ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆமீன், இங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துக்கெல்லாம் ஆமீன் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17:2 வாசிப்போம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு வசனம் அதில் போட்டிருக்கு, அணிவகுத்து நின்றார்கள் சொல்லி. இப்போ யுத்தம் செய்ய போகிறாங்க. பெலிஸ்தர்னு சொல்லி நல்ல பலமுள்ள ஒரு தேசத்துக்கு முன்பாக இந்த சவுல் என்ன செய்ய போறானா, யுத்தம் செய்ய போறான். இந்த சவுல் ஒரு ராஜா. இந்த சவுல் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா யாருடைய பலத்தில் போய் நிற்கிறாரு? யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். தனக்கு உண்டான சோல்ஜர்ஸ், குதிரை, இவைகளை வைத்து யுத்தத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? ரெடியாக இருக்கிறாங்க, ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவ்வளோ ஆயத்தமாக இருந்தும், அவ்வளோ யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றும் ஒரே ஒரு மனுஷன் வரான். அவன் பேர் கோலியாத். இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது தெரியும். இந்த கோலியாத்து இவனை குறித்து இதில் வாசிப்போம். என்ன, அந்த கோலியாத்து உயர்ந்தவனாக இருக்கிறான், பலந்தசாலியாக இருக்கிறான். அவன் ஈட்டியை அவ்வளோ கேடகமாக அவ்வளோ பெருசாக பிடிச்சிக்கிட்டு அவன் சொல்லுகிறான். ஆமீன். அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். அவன் வந்து நின்று, அந்த கோலியாத் என்ற ஒரு அரக்கன் இந்த யுத்தத்திற்கு முன்பாக வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து, இஸ்ரவேலுடைய சேனையை பார்த்து சொல்லுறான், நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நீ யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். ஒரு யுத்தத்துக்கு மொத்த தேசமும் அங்க நிக்குது. நடுவுல ஒரு பெரிய பள்ளம். பள்ளத்துக்கு இந்த பக்கம் பெலிஸ்தருடைய ஜனங்க, பள்ளத்துக்கு இந்த பக்கம் சவுலினுடைய ஜனங்க. இப்போ 2 சைடும் ஜனங்கள் நிற்கிறாங்க யுத்தத்துக்கு ரெடியா. ஆனால் ஒருத்தன் மட்டும் வந்து சொல்லுறான், நீங்கள் தானே அணிவகுத்து நிற்கிறது, ஒருத்தனை என்னிடத்தில் அனுப்பும், ஒருத்தனை எனக்கு அனுப்பும். இன்றைக்கு இந்த காலை வேளையில் அந்த ஒருத்தராக யார் இருக்கணும் என்றால் நம்ம இருக்கணும். ஆமென். பிசாசுக்கு விரோதமாக நம்ம நிற்கிறோம். ஒருத்தனை அனுப்பும். பிசாசு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிதான் கேட்குறான், ஒருத்தனை அனுப்பும், ஒரு ஜெபிக்கிறவன் அனுப்பு. ஒரு ஜெபிக்கிறவனால ஒரு தேசமே மாறும், ஒரு ஜெபிக்கிறவனால ஒரு பட்டணமே மாறும், ஒரு ஜெபிக்கிற குடும்ப தலைவர்னால ஒரு குடும்பமே மாறும். அப்படிப்பட்ட திறப்பில் நிற்க ஒருவனையும் நான் பார்க்கலையே, காணலையேன்னு ஆண்டவர் சொல்லுகிற மாதிரி கோலியாத்து சொல்லுகிறான், ஒருத்தனை எனக்கு அனுப்பும். மொத்த சேனையும் சுற்றி நிற்கிறது. இவங்க கிட்ட ஆயுதம் இருக்கு, இவங்க கிட்ட ஈட்டி இருக்கு, இவங்க கிட்ட பட்டயம் இருக்கு, போய் மேற்கொள்வதற்கு பலன் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்டேயும் எல்லாமே இருக்கு, பலன் இருக்கு, தாளந்து இருக்கு, கிருபை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் கோலியாத்து எதிர்த்து கேட்குறான், ஒருவனை என்னிடத்தில் அனுப்பும், ஒருத்தனை எனக்கு அனுப்பும். அந்த ஒருத்தன் ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் நம்மளை ஒருத்தராக ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார்.
அவனை என்னிடத்தில் அனுப்புன்னு கோலியாத்து ஒரு அரக்கன் சொல்லி கேட்குறான். ஆமென். இப்போ அவங்களுக்கு ஜெயம் இல்லை. மொத்த சேனையும் இந்த ஒரு மனுஷனால நடுங்குது. ஈட்டி பிடிச்சிட்டு சின்ன வயசுல இருந்து இராணுவம் ஆர்மியில் இருக்கிற ஒரு ஆர்மி கேம்பே ஒரே ஒரு மனுஷனால் பயப்படுது. ஏன்? அவன் தோற்றத்தில் பார்க்க அரக்க மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு நமக்கும் சில பயம். தோற்றத்தில் பார்க்க, சூழ்நிலையை பார்க்க அரக்க மாதிரி ஒரு சூழ்நிலை, எதிர்காலத்தை பார்க்கும்போது வெறுமையான ஒரு சூழ்நிலை. அவனை பார்க்கப்போனா அவன் இருக்கிற உயரத்துக்கும் வசனம் சொல்லுகிறது, அவன் சத்தமிட்டு அவன் கூப்பிடுற குரலை கேட்டாலே பயமா இருக்கு. ஆமென். ஒருத்தனை என்னிடத்துல அனுப்புன்னு கேட்குறான். இப்போ மொத்த சேனையும் பயப்படுது. ஒரு இராணுவத்தினுடைய கையிலையும் என்ன ஆயுதம் இருக்கு. ஆயுதம் இருந்தாலும் அதுவும் இல்லாமல் இஸ்ரவேலில் ஈட்டி எறிகிற வீரர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாத்து அவங்களால எறிய முடியும். இவன் தினைக்கும் வந்து என்ன செய்கிறான்? இப்படியே நிந்தித்துக்கிட்டே இருக்கிறான். ஆமென். 9வது வசனத்தை வாசிப்போம். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால், நீங்க அனுப்புகிற ஒரு ஆள் என்னை கொன்னுட்டானா, என்னோட யுத்தம் பண்ணிட்டானா, நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கிறேன். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால், இப்போ அவன் அந்த அரக்க சொல்றான், நான் அவனை ஜெயித்து கொள்வேனா, நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரரா இருந்து எங்களை சேவிக்க வேண்டும். அடுத்த வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன் இன்னும் அவன் சும்மா இல்ல, இன்னும் பிரச்சனையை பெருசாக்குறான். நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண, மறுபடியும் கேட்கிறான், ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். ஆமென். அப்ப வருவான்னா எத்தனை நாள் கேட்கிறான்? மறுபடியும் கேட்கிறான், ஒருத்தனை அனுப்பு. ஒரு ஜெபிக்கிற ஆள் இல்லையா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் இல்லையா? ஒரு சபை தான் எல்லாரையும் ரட்சிக்கும் நம்ம நினைக்கிறோம். நல்லது தான், ஒரு சபை எல்லாத்தையும் ரட்சிக்கும், சபை நன்மை செய்யும், சபை எல்லாவற்றையும் செய்யும். சபை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், சபை ரட்சிப்பு கொடுக்கும், சபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் அந்த ஒருவனாக இருக்கிறீங்களா? இந்த சபையில் ஜெபிக்கிறவர்களா நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த ஒருவனை என்னிடத்துல அனுப்பும். சும்மா சொல்லுகிறேன், இந்த இடத்துல ஒரு பேய் வருதுன்னு வச்சுப்போம். ஒருத்தன் என்கிட்ட வரியான்னு கேட்டா போகுமா? ஒரு பேய் வந்து கேட்குது. ஒருத்தன் தைரியம் இருந்தால் என்கிட்ட வா, போக முடியுமா? ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? வேதம் இருக்குது, நம்மக்கிட்ட ஜெபம் இருக்குது, நம்மக்கிட்ட அபிஷேகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த இஸ்ரவேல் சேனை போல் அவங்கக்கிட்ட ஈட்டி இருக்குது, பட்டயம் இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே இன்னும் போகலை. ஆனால் யாருமே இன்னும் என்ன செய்யலை? அந்த இடத்துல கடந்து போகவே இல்லை. இப்போ அந்த இடத்துல ஒருத்தர் வரான். அவன் ஒரு சிறியவன், ஒரு இளைஞன். அந்த இளைஞன் தாவீது அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்த முகாந்திரம், அவங்க அண்ணன்மாரு அந்த ஆர்மியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக வருகிறான். உணவு கொடுக்க வந்தவன் இந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை அவன் கேட்குறான். அத்தனை லட்சம் புருஷர்கள் அங்கே நிற்கிறாங்க, அத்தனை லட்சம் பேர் அந்த வார்த்தையை கேட்குறாங்க. அவன் இஸ்ரவேலுடைய சேனையை நிந்திக்கிறான், ஆண்டவரை பற்றி தவறாக பேசுகிறான். ஒரு ஆண் மக்கள் இல்லையா சொல்லி கேவலமாக திட்டுறான். யாருக்குமே என்ன செய்யலை? உரைக்கலை. இன்னைக்கு சபையுடைய தரிசனம் அப்படிதான் இருக்கும். சபையை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சிருப்பார். இந்த சபையை இந்த விதமாக நான் கொண்டு போகணும்னு. ஆனால் சபையில் வரவங்களுக்கு என்ன செய்யாது? கேட்காது. யாருக்கு கேட்கப்படுது தெரியுமா? இந்த ஒருத்தர் சாப்பாடு கொடுக்க ஒரு சின்னவனாக வந்தான், உணவு கொடுக்க வந்தவன் அதை கேட்கும்போது அவனால் பொறுக்க முடியல. இவன் யார் நம்மளை நிந்திக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த சேனையை அவனை பார்த்து சொல்கிறான், ஆமென்,
26வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, தாவீது தன் அண்டையிலே நிற்கிற அந்த யுத்த வீரர்கள் எல்லாம் பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். மொத்த கூட்டமும் பயப்படுது. அத்தனை லட்சம் பேர் பயப்படுறான். ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், ஒரு சிறியவன், ஆர்மிலே இல்லை, வயசும் இல்லை, மெஜாரிட்டியும் இல்லை, ஆனால் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நீங்கள் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தில் வளர்வீர்கள் என்றால், ஆண்டவருடைய அன்பை ருசித்து நீங்கள் வளர்வீர்கள் என்றால், பேயாவது பிசாசாவது எதாவது அவன் சூழ்நிலையாவது எதிர்காலமாவது அதெல்லாம் எனக்கு எம்மாத்திரம். அந்த வைராக்கியம் உள்ள அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள கிரிய செய்யும். இந்த ஊழியம் வளரணும், நம்ம வளரணும், எல்லாமே வளரணும், நல்லது. ஆனால் அபிஷேகம் இருக்கா, அந்த வைராக்கியம் இருக்கா, ஒருவனை அனுப்பும். அந்த ஒருத்தனை நீங்கள் மாறணும், அந்த ஒருத்தனை நான் மாறணும், அந்த ஒருத்தனை என் மனைவி மாறணும், என் பிள்ளை மாறணும், என் குடும்பம் மாறணும், சபை மாறணும். இந்த இடமே மாறும்போது இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். யார் இருந்தால் என்ன எம்மாத்திரம்? அதே அதிகாரத்தில் 47வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து ஜனக்கூட்டத்தை அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று லட்சக்கணக்கான பேருக்கு முன்பாக ஒரு சிறிய இளைஞன் நின்று சொல்லுகிறான். அதுதான் அபிஷேகம், அதுதான் கர்த்தரால் ஜெயம் வருகிற காரியம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கு, எல்லாம் ஆயத்தமாக இருக்கு. வாயிலிருந்து வருகிற வார்த்தை 47வது வசனத்தை நம்ம வாசினா, கர்த்தர் பட்டயத்தினால கொள்ளுகிறவர் அல்ல, ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி ஜனம் அறியணும். ஆண்டவர் வெறும் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ரட்சிக்கிறவர் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி உங்களுக்கு நல்லது செய்தவர் ரட்சிக்கிறவர் அல்ல. அவருடைய ரட்சிப்பு அரிதானது. ஒரு குடிகாரனை கூட ஆண்டவர் நேசிக்கிறார், ஒரு குடிக்கிறவனை ஆண்டவர் நேசிக்கிறார், ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருத்தர் ட்ரெயினில் கையேந்துறாங்கன்னா அவங்கள ஆண்டவர் நேசிக்கிறார். அவருடைய ரட்சிப்பு ஏதோ பெரிய பாட்டு பாடி ஆராதனை நடத்துகிறவர்கள் அல்ல, இந்த ஜனங்கள் அதை அறியணும்னு அங்கே தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. வெறும் வசனத்தை வாசிக்கிறதுனால நம்ம மற்ற காரியத்தை ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதுனால ரட்சிக்கிறவர் அல்ல. அவருடைய ரட்சிப்பு ரொம்ப வித்தியாசமானது. ஒரு முழு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த பெலிஸ்தரை எப்படி கொல்ல போகிறாங்க, இஸ்ரவேல் ஜெயிக்குமான்னு சொல்லி குதிரையெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெயம் இந்த இடத்துல யாரால் வரப்பட்டது என்றால், ஒரு சிறு இளைஞனால், அந்த ஒருவனால். ஒருத்தனை அனுப்பும், இந்த ஒருத்தனை அனுப்பும். அதனால தான் இன்றைக்கு குடும்பத்தில் ஒருத்தராக ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறார். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறோம், ஆனால் வந்தது யார்? நம்ம மட்டும்தான் வந்திருக்கிறோம். நீங்கள் அந்த ஒருத்தராக இருக்கிறனால தான் கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நம்புறீங்களா? விசுவாசிக்கிறேன். நாம் 100க்கு 100 நாங்கள் நம்புகிறோம். இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற யாரையாவது ஆண்டவர் தெரிஞ்சிருக்கலாம். தாவீதோடு இருந்த சகோதரர்கள் எல்லாம் ஆர்மி, எல்லாருமே யார்? இராணுவத்தில், இப்போ அந்த யுத்தத்தில் இருக்கிறவங்க. ஆனால் தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற வருவன், ஒரு சாதாரண வேலை செய்கிறவன், ஒரு படிக்காதவன், பெரிய மேதை கிடையாது, பெரிய ஆஃபீஸர் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனை தான் தெரிந்து கொண்டார்.
அதே போல் உங்கள் குடும்பத்தில் உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவனை அனுப்பும். அவன் கேட்குறான், ஒருத்தனை அனுப்பும். ஒருத்தனையும் அனுப்பலை. அந்த அதிகாரத்தை வாசிச்சா யாரையுமே அனுப்பலை. தாவீதா தான் நானாக போகிறேன்னு சொல்லுறான். இவனுக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னா, இவன் ஆடு மேய்க்கும் போதே கரடிய சிங்கமோ அது மேற்கொள்ள வந்தபோது அதை அழித்தான். அதை அழிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கரடியை கொண்டுட்டு பேர் வாங்கணும், சிங்கத்தை கொண்டுட்டு பேர் வாங்கணும் இல்லை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டை பாதுகாக்கணும். அந்த ஆடு கொல்லக்கூடாதுன்றதுக்காக அவன் கரடிக்கிட்ட அடிப்பட்டாலும் சரி, சிங்கத்துக்கிட்ட அடிப்பட்டாலும் சரின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அப்படி அதை பீறி போடுகிறான். அப்போ சிங்கத்தையே கரடியை மிருகத்தை என்னால் கொல்ல முடியும் என்றால், இந்த பெலிஸ்தை என் வாழ்க்கையில் ஏமாத்துறோம், இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் ஏமாத்துறோம். எத்தனை விதமான காரியமே இருந்தாலும் கர்த்தரால் தான் ஜெயம் வரும். இந்த சவுலுடைய இந்த ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவர் கையில் எல்லா காரியமும் இருந்தும் ஜெயிக்க முடியல. ஜெயம் கர்த்தரால் தான் வரும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாய் மாறுவான்னு வேதவசனம் சொல்றது. சின்னவன் தான், ஆனால் கர்த்தர். இன்னைக்கு நம்மளும் சின்னவங்க தான், நம்ம ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். குதிரை ஆயத்தமாக்கப்படுகிற மாதிரி உங்கள் படிப்பில் நீங்கள் ஆயத்தமாக்குங்க. விசுவாசத்தில் ஒரு காரியத்தை எடுத்து நடத்தும் போது கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றுவார். ரெண்டாவது காரியம், ஜெயம் எப்படி வரும் என்றால், துதித்து பாடும்போது ஜெயம் வரும். நம்ம நினைக்கிறோம் பாடலை பாடும்போது அதை ராகத்தோடு பாடுகிறோம், தெரியாத பாட்டை பாடுகிறோம்னு. ஆனால் துதித்து பாடும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வரும். அது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். கைத்தட்டி பாடும்போது அதில் ஒரு பிசாசு பயப்படுவான். உங்கள் கை ஓசை வேகமாக வரும்போது சத்துரு பயப்படுவான், பிசாசு பயப்படுவான். ஆமாம். 2 நாளாகமும் 20-21 வாசிப்போம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். இங்க ஒரு யுத்தம் நடக்குது. ரெண்டாவது யுத்தம். முதல் யுத்தத்தை பார்த்தோம், ஒரு ஆள் கூப்பிடுறான். இப்போ ரெண்டாவது யுத்தம், இது ரொம்ப பயங்கரமான ஒரு யுத்தம். இதுக்கு முன்னாடி பார்த்த யுத்தமாச்சும் ஒரு தேசத்துக்குமான யுத்தம். ஆனால் இங்கே 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட மூன்றாவது கூட்டம் யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரார்கள். 3 தேசம் ஒரு தேசத்துக்கு விரோதமா நிக்குது. ஒருத்தனை சமாளிக்கிறதே இங்க பெரிய விஷயமா இருக்கு. 3 தேச கூட்டம் சுத்தி நிற்கிறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நீங்க ஒரு ஆர்மியா இருக்கிறீங்க, நீங்க ஒரு இராணுவ தலைவரா இருக்கிறீங்க, சுற்றி உங்களை சூழ்ந்து இருக்கிறாங்க 3 தேசம். என்ன பண்ணுவோம்? சண்டை போட முடியுமா? இந்த பக்கம் வந்தால் இவன் அடிப்பான், அந்த பக்கம் போனால் அவன் அடிப்பான், திரும்பியும் ஓட முடியாது. என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட யுத்தத்தில் யோசபாத் ராஜாவால் என்ன செய்கிறதுனே தெரியல. உங்கள் சூழ்நிலை சில நேரத்தில் அடைப்பட்டு போயிருக்கும். முன்னாடி பக்கம் அடைப்பட்டு போயிருக்கும், இந்த பக்கத்துலேயும் அடைப்பட்டு போயிருக்கும், இந்த பக்கத்துலேயும் அடைப்பட்டு போயிருக்கும். இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறதுக்கு இந்த வழியை ஆண்டவர் கொண்டு வருகிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலை இல்லாமல் ஷட்டர் க்ளோஸ் ஆகிடும், இன்னொரு பக்கம் குடும்ப சூழ்நிலையால் ஷட்டர் க்ளோஸ் ஆகிடும், இந்த பக்கமும் ஷட்டர் க்ளோஸ் ஆகிடும், எந்த பக்கமும் வழி இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த யோசபாத் ராஜா. என்னுடைய நண்பர் ஒரு ஊழியக்காரர், அவர் அப்படிதான்.
அவருடைய சம்பளமே 80,000க்கு மேலே மலேசியாவில் சம்பளம் வாங்கினார். ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்ட பிறகு மலேசியா தேசத்துலேருந்து இங்கே வந்துட்டார். என் கூட தான் வேதாகம கல்லூரி படித்தார். இப்போ ஊழியம் செய்கிறார். அவர் வேலையும் போயிடுச்சு. வேலையை நம்பி இருந்தனால குடும்பமும் ஒரு பக்கம் போயிடுச்சு. குடும்பமும் போய் இன்னைக்கு சபையும் அவரை கைவிட்டு எல்லா பக்கமும் அடைப்பட்ட பிறகு அவர் ஊழியத்துக்கு என்ன செய்கிறார், வருகிறார். இப்படி எல்லா பக்கமும் அடைப்பட்ட சூழ்நிலையில் ஒரு யுத்தம் நடக்கிறது. ஆனால் ஜெயம் கர்த்தரால் தான் வரும். உங்கள் வீடு எந்த பக்கத்தில் அடைப்பட்டு இருந்தாலும், ஆசீர்வாதத்தில் அடைப்பட்டு இருந்தாலும் சரி, நல்ல தெளிவான காரியனால டிசிஷன் எடுக்க முடியலன்னு சொல்லி அதில் அடைப்பட்டு இருந்தாலும் சரி, 3 பக்க கூட்டம் இந்த யுத்தத்தில் அடைப்பட்டு இருக்கு. இப்போ வாசிப்ப அந்த வசனத்தை 21 வாசித்தோம்னா, பின்பு அவன் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். இப்போ துதிக்கிறாங்க. யாராவது அதை செய்ய முடியுமா? பிரச்சனை வரும்போது பாட்டு பாடுறாங்க. மொத்த சேனையும் சூழ்ந்திருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு ரெடியாக நிற்கிறது அழிக்கிறதுக்காக. இந்த யோசேபாத் கர்த்தரை துதிக்கிறார், கர்த்தரை பாட்டு பாடுறார். அதனால தான் சபையில் ஆராதனை செய்கிறோம். இந்த ஆராதனையில் நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது, ஆண்டவரை நோக்கி பார்த்துடணும், கர்த்தரை நோக்கி பார்த்துடணும். நம்ம பாட்டு பாடும்போது ஆமென், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இங்கே பாடலை ஒரு பாடல் இருக்கு, கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அப்படி நம்ம பாடும்போது நம்ம யாரை பாடுறோம்? ஆண்டவரை உயர்த்தி பாடுகிறோம். அப்போது பரலோகத்தில் இந்த சத்தம், உங்கள் பாடலுடைய சத்தம் கேட்கும்போது தேவன் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். என் மக ஏதோ பாட்டு பாடுறான், என் மக எனக்காக உற்சாகமாக கையை தட்டி பாடுறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வருவார். பரலோகம் இறங்கி வரும். நமக்கு தெரியாது, இதெல்லாம் நம்மளுடைய இந்த கண்ணுனால் அதை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ பாடி துதிக்கும் போது ஆமென், அவங்க வாழ்க்கையில் அந்த என்ன செய்கிறது என்றால், அந்த யுத்தத்தில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடிகிறது. இந்த 3 ராஜாவும் என்ன செய்கிறாங்க என்றால், 3 கூட்டமும் அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டு செத்துட்டாங்க. இப்போ யுத்தம் யாருது? கர்த்தருடையது. சிலர் நமக்கு விரோதமாக ஒரு பக்கம் விரோதமாக இங்கே பேசுவாங்க, இன்னொரு பக்கம் விரோதமாக நமக்கு பின்னாடி பேசுவாங்க, இன்னொரு பக்கம் விரோதமாக இந்த பக்கம் பேசுவாங்க. இப்போ பேசுகிற பேச்சை நம்ம கவனிக்கக்கூடாது. யோசேபாத் ராஜா அவன் வந்து மிரட்டுற செய்தியை கேட்கல, அவன் கர்த்தரிடத்துல உபவாசம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினான். இப்போது நம்மளை குறித்து பேசும்போது, நம்மளை குறித்து காரியங்களை செய்யும்போது அது கேட்கக்கூடாது. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்க, சவுலோ காது கேளாதவனை போல் இருந்தான். பேசுகிறவங்க என்ன செய்வாங்க? இன்றைக்கு இப்படி பேசுவாங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு வேறு விதமாக பேசுவாங்க. பின்னாடி பேசுகிற ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். 3 கூட்டமும் ஆமென் அவங்கள நிந்தித்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கோலியாத்து நிந்திக்கிறான், இந்த பக்கம் யார் ஆமென் யோசேபாத் ராஜாக்கு விரோதமாக அம்மோனியர் புத்திரர்களும் மோவாப் புத்திரர்களும் ஆமென் அப்புறத்தில் இருக்கிற மனுஷரும், இவனும் இல்லாமல் அப்புறத்தில் இருக்கிற மனுஷனும், இவங்க இவனுங்களை நிந்தித்தாலும் யோசேபாத் ராஜா சபையை கூட்டி அவர்களை பாட துதிக்க செய்கிறான். இப்போ ஒரு வேலை கூட அவங்க செய்யலை, நின்ற இடத்துல இருந்து கர்த்தரை உயர்த்தி பாடுகிறாங்க. அவங்களுக்குள்ளே வெட்டுக்கிட்டு மடிஞ்சு செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பெரேக்கா என்று கூறுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் சொல்லி அந்த இடத்துல ஒரு பாடலே பிறக்கிறத பார்க்குறோம். அதனால தான் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க, பெரேக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். நீங்கள் பாடும்போது பிசாசு பயப்படுவான், நீங்கள் துதிக்கும் போது பிசாசு பயப்படுவான், நீங்கள் ஆண்டவரை உயர்த்தும் போது அவன் நடுங்குவான். இவன்கிட்ட நான் எப்படி போகிறது, இவன்கிட்ட நான் எப்படி போகிறதுன்னு சொல்லி நீங்கள் பாடாமல் துதிக்காமல் இருக்கும்போது தான், அந்த மந்தமாக இருக்கும்போது மற்ற காரியம் பலவீனம் நமக்குள்ளே ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். 2வது காரியம் ஜெயம் நம்ம வாழ்க்கையில் எப்படி வரும், அதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரால் தான் ஜெயம் வரும். முதலாவது துதித்து பாடும்போது உங்களுக்கு ஜெயம் வரும். 2வது நீங்கள் ஜெபிக்கும்போது ஜெயம் வரும்.
ஆமாம், நிறைய வேனில் காரில் இதிலெல்லாம் எழுதியிருப்பாங்க, ஜெபமே ஜெயம். ஜெபமே ஜெயம்தான். அந்த ஜெயம் நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தரால் அந்த ஜெயம் வரும். அந்த ஜெபிக்கிற உணர்வு உங்களிடத்துல இருக்கும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை கேட்டு பாருங்கள். நீங்கள் தனிமையாக இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவரோடு இடைப்பட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். நமக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை தேட மாட்டோம். என்னென்ன கதை பேசணுமோ பக்கத்தில் இருக்க ஆளுக்கிட்ட நல்லா பேசுவோம். இந்த கதை எல்லா கதையும் பேசுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், வெறுமை வந்தவுடனே போர் அடித்த பிறகு மறுபடியும் ஃபோனில் போய் பார்ப்போம். ஃபோன்லேயும் பாருங்கள் நோண்டிக்கிட்டே இருப்போம். அதுவும் எவ்வளோ தூரம் தான் அந்த ஷார்ட்ஸை நோண்டுவீங்க, கொஞ்சம் தூரம் தான். ஆனால் தனிமையாக இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஊற்றி பாருங்கள். அண்ணாளுக்கு பிள்ளை கிடையாது. அண்ணாள் சொல்லி ஒரு தாயாருக்கு பிள்ளை கிடையாது. அண்ணாள் யார்கிட்டையும் போய் சொல்லலை, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறான். எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயமாய் மாறினது. சாமுவேல் சொல்லி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. முழு இஸ்ரவேலுக்கு அது தீர்க்கதரிசியாக மாறுது. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் இவன் பிள்ளை இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. கிண்டல் பண்ணால் அங்கே வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்கானுடைய மனைவி அவங்களுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி. ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்குறார். ஒன்று கொடுத்தாலும் பயங்கரமாக கொடுப்பார். அது பிள்ளைன்னு இல்லை, ஆண்டவர் இடத்துலேருந்து ஒன்று கிடைச்சாலும் அது ஒன்று கோடியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கொடுப்பார். அந்த ஒரு குழந்தை முழு இஸ்ரவேலுக்கு ஊழியக்கார தீர்க்கதரிசி. இவ்வளோ நாள் குழந்தைல மலடின்னு கிண்டல் பண்ணப்பட்டவ இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, பெரிய ஊழியக்காரோடைய தாய்ப்பா அவங்க, பெரிய ஊழியக்காரருடைய தாய் அவங்கன்னு சொல்லி மரியாதை கொடுத்துருப்பாங்க.